ஏய் இது உன் சோடா இது ஏன் சோடா? லவ் ஃபீல் பண்ணுன்னு தோணுதுடா. நம்ம ஹார்ட் சம்மர் சால்ட் அடிக்கிறது, வயித்துக்குள்ள பேக் ஃபிளிப் போடுறது, இதெல்லாம் ஃபீல் பண்ணனா. என்னடா சம்மர் சால்ட் பேக் ஃபிளிப்னு கரெக்டே மாஸ்டரா நீ? எனக்கு என்னமோ லவ் பண்ணாதான் லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. யானை மாதிரி பேசாதடா, இதெல்லாம் சினிமாவில் தான் பண்ணுவாங்க. நம்ம கிளாஸ் பொண்ணுங்கிட்ட பேசி பாரு, ஜெனிஃபர் மிஸ்ஸு தோலை உரிச்சிரும். மச்சான் நம்ம லைஃப் ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பார்த்தா காலையில் அம்மா இன்னுமா தூங்குறேன்னுவாங்க, ஆனால் அதுவே நைட்டு இன்னும் நீ தூங்கலையாடான்னு கேட்பாங்க. இந்த கேப்பில் இருக்கிறது தாண்டா நம்ம லைஃபு. ஸ்மிருதி லப்பர் தேவைதான் உனக்கு. ஸ்மிருதி சொல்லிட்டாங்க. சும்மா தானே உட்காந்துருந்தேன், ஒன்றுமே எழுதலையா? நான் போதும். காதலை தேடிட்டு போக முடியாது, அது நினைக்காது, அதுவாக நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும், எப்பவுமே கூட இருக்கணும். அதான் ட்ரூ லவ். அது எனக்கு நடந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் லவ்வை சூஸ் பண்ணல, என்னை அடிச்சது அந்த காதல். இப்போ இவனை ரப்பர்ரா తెలుసురా, ஸ்மிருதியோட ரப்பர்ரா. அப்போ அவட்டே கொடுத்துட்றேன். நீ கேட்டு கொடுக்காம எனக்கு மட்டும் கொடுத்துருக்கானா? அப்போ அது லவ் தானே? மச்சான் நான் தான் சொல்கிறேன். சச்சின் ஸ்டாண்ட் அப். ரப்பர் கேட்டது தப்பா போச்சு. எடா போய்ஸ். எருமை எருமை எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நீ எல்லாம் என்னடா ஆக போற? நான் கலெக்டராக போகிறேன் மிஸ். a square plus b square a to b ன்னு எழுதி வைக்கிற நீ எல்லாம் கலெக்டரா போற. உன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கானே, அவன் என்ன பண்ண போறான்? அவன் லவ் பண்ண போறான் மிஸ். பிறந்த பள்ளி இன்னைக்கு தான் மச்சான் அடையிறோம். அஜித், அப்பா வர லேட் ஆகுமா? மா புதுசாக சொல்லுமா. சரி, இது அப்புறம் பாத்துக்கலாம். வந்து கேக் வெட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்கடா சச்சின், அத வந்துருமா. கூட்டி வா. இதான் மச்சான் என் கிஃப்ட். ஸ்மிருதி, டேய் ஃபுல் பாக்ஸாவே வாங்கி கொடுத்துட்டாடா. இவ்வளோத்தையும் வச்சு நம்ம என்ன ஸ்டேஷனரி கடையாடா வைக்க போறோம்? மச்சான் லவ் சொல்லியானுடா. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. சொல்லிட்டு தரேன். ஹாய். ஹாய் ஸ்மிருதி, கிஃப்ட் பார்த்தேன். ஓ பாத்தியா? தேங்க்ஸ். 4 ரெனால்ட்ஸ் பென், அப்புறம் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் இரேசர்ஸ். ஓ 4 ஸ்கேல் பார்த்தேன். ஆமா, எல்லாமே இருக்கு. இனிமே தயவு செஞ்சு டெய்லி வந்து கேட்காத. அம்மா ரொம்ப திட்டுறாங்கடா, என்னால சுத்தமா முடியல. பத்தலன்னா சொல்லு, இன்னொரு பாக்ஸ் நானே வாங்கி தரேன். ஆனா ஸ்கூல்ல எல்லாம் வந்து என்கிட்ட பேசாத, நான் வரேன். மச்சான் ஃப்ரம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சச்சின். போயிட்டா அவ்வளோதான். ஊதுடா. ஃபஸ்ட்டு லவ்வாக போயிருச்சான் சார் ஃபீல் பண்ணுறாரு. என்னதான் ஊரே சிரித்தாலும் வலி வலிதான் இல்லை. நீ போலிங் டீம் போ. ஏய் போடா. பேட்டை சுற்றுறவங்கலாம் பேட்ஸ்மேன் ஆட முடியாது. ஏய் காம்பவுண்ட் வெளியே 2 பேர் நிற்க வை. பாதி பால் அங்கே தான் வரும். வரா. கமான் மச்சான், ஈஸி விக்கெட்.
ஹலோ பால் மச்சான் அந்த பொண்ணை நிக்க வச்சுட்டு நீ வெளியே போயிரு. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாலே. ஃபர்ஸ்ட் இயரா? நீ எந்த இயர்? செகண்ட் இயர். தேர்ட் இயர். ஓ நைஸ் இயர். நான் தமிழ்நாடு ஸ்டேட் டீம் பேட்ஸ்மேன் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு. உனக்கு பேட்டிங்கே ஆட தெரியாதான் பால் பொறுக்க அனுப்புனேன். அதுக்கும் இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. வரேன். இங்க படிக்க விடுறா அவங்கள. ஸ்கூல்லவும் காலி, காலேஜ்லவும் காலி. ஆமா, இப்ப எந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கான்? எது அந்த கிரிக்கெட் பேட்டை வச்சு மண்டே? சாரி கர்த்தரே மன்னிச்சிருப்பா. எது இந்த மட்டையால் அடிச்சு மண்டையை ஓட்டியே அந்த மேகாவா? என் மனசை கொள்ளையடிச்ச ஸ்னேகா. ஸ்னேகாவா? யாரா அவ? மச்சான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி சாப்பிட்டு போயினே இருக்கலாம். சொல்லிட்டு வந்துடுறேன்டா. சொல்லிட்டு வரியா? யார்கிட்ட உன்னை யார் கூப்பிட்டா இப்போ? எப்போ லவ் பண்ணனே தெரியல. இப்போ எதுக்கு நான் கூப்பிட்டு வந்துருக்கேன்? போட சொல்லல. இந்தியன் எழுதுற பழுக்குற ஊரா. ஏய் யார் நீ? ஹாப்பி மேரி லைஃப். ஹல்லேலூயா. ஸ்னேகா அஜித் என்ன பண்ற? நான் சொல்றது கேளு ஸ்னேகா. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத ஸ்னேகா. ஏய் யார் நீ? அது என் சித்தப்பா. ஓ சாரி அங்கிள். ஏய் யார் பையனுங்க? என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்காத ஸ்னேகா. வாட்? ஸ்னேகா ஐ லவ் யூ. அஜித் லூசா நீ? இப்போ வந்து சொல்ற? 2 மினிட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். எங்க நீ தப்பா நினைச்சிப்பியோ ஒன்று. பின்னாடி விட்டு ஊமை குத்து குத்துறா காப்பாத்துறா. மத்த டென்ஷன் ஒன்னும் அடிக்கிறா. தம்பி உன்னை போனில் பார்த்த மாதிரி இருக்குது. நோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்குதான்னு கேட்டேன். பாத்தியாடா, இதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட மிச்சதில்லை. என்ன போய் ஜெயில் ஃபேஸ் ஆகிட்டியடா. இதெல்லாம் தப்பா மேட்ரு மச்சான். அம்மா வச்சதுக்கு அம்மாடா ஃபீல் பண்ணுறது. எங்கள் அம்மாலாம் தோசைக்கண்டியை தோசைக்கல்லில் வச்சதை விட என் தொடையில் வச்சது தான் அதிகம். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்கள் அம்மா திட்டினது கூட இல்லைடா. எங்கள் அம்மாவும் தான் திட்டினதில்லை. தட்ஸ் ஃபார் மை டாடி. சரி விட்றா. அம்மா ஏதாவது கோவத்தில் சொல்லியிருப்பாங்க. நான் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன்னு எங்கள் அம்மா நம்பினாங்க. ஆனால் எனக்கு நடந்ததை பார்த்தா அவங்களும் நான் வெறுத்துட்டாங்கடா. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான்டா காரணம். எப்படியாச்சும் நான் வேலை கான்ஃபரன்ஸ் சொல்லி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. பெத்த அப்பானா வேலைக்கு தான்டா போக சொல்லுவாங்க. பின்ன என்ன வேர்ல்டு வார்க்கா போக சொல்லுவாங்க? ஒரு 1 இயர் பல்ல கஷ்டி வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் குடும்பத்தோட நம்பிக்கை நட்சத்திரமே நீ தான். என்ன 10 இன்ச்சா பழசலாம் மறந்துடும். ஜஸ்ட் கம் அண்ட் ஸ்லீப். ஆமா என்ன வேலை? மேட்ருக்கு மணியா? டேய் மேட்ரி மூண்டா. ஓ எனக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லைடா. அது எப்படி 2 பேர் லவ்வே பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய் இப்போலாம் பொண்ணே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. நீ வேற. ஆனால் ஒன்றுடா, அங்கேயும் போய் அவளை பார்த்தேன் இவ்வளோ பார்த்தேன் எவ்வளையும் பார்த்து அடி வாங்காம ஒழுங்காக வேலையை மட்டும் பாரு. இனிமேலாம் மாட்டணும்னு வச்சுக்கோ, குழல் இல்லடி ஸ்ட்ரைட்டாக திகார் தான். டேய் அதெல்லாம் சத்தியமாக இல்லைடா. இனிமேல் ஃபுல் ஃபோக்கஸ் வேலையில் மட்டும்தான். சொன்னபடி செஞ்சால் சந்தோஷம்தான்.
மார்னிங். அஜித் ப்ளீஸ் கம். உங்களை தான் கூப்பிடுறாங்க. வாங்க. அஜித் இங்க. நானும் உங்கள் அப்பாவும் ஒரே காலையில் தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தோம். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப டிசிப்ளின் மேன். நீயும் வர மாதிரி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை சார். எது இல்லையா? என்னையா சொல்கிற? இல்லை சார், அதை விட இன்னும் டிசிப்ளினாக இருப்பேன்னு சொல்ல வந்தேன் சார். அதானே பார்த்தேன். என்ன படிச்சிருக்க? பிகாம் சார். பிகாம். இதை பார், இந்த ஆஃபீஸில் ஆ வேலை தான் இல்லை, ஜூனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். 3 மாதம் ப்ரொபேஷன். ஓகே. 3 மாதத்துலேயே ப்ரொமோஷனா சார்? ப்ரொமோஷன் இல்லையா, ப்ரொபேஷன். ஓகே. ஓ மயிறு, என் ரூமுக்கு வாயா. மயிரா சார்? வாயா வா. இது அஜித், நியூ ஜாயினிங். வேலை என்னன்னு சொல்லி கொடு. ஓகே சார். மற்ற டீட்டெயில்ஸாக மயூர் சொல்லுவான். சார் இட்ஸ் மயூர். அதான்மா நான் சொன்னேன், மயூர் மயூர். ஓகே ஓகே சார். அஜித் இந்த போ ஃபைல். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் யோ மயூர், இந்த ஓரியோ பஜ்ஜின்னு ஒன்று பார்த்தேன், அது எங்கே கிடைக்கும்? வில் ஒர்க் ஆன் இட் சார். ஒர்க் பண்ணு. இன்றைக்குள்ளே சொல்லணும். ஈவினிங் டிஃபன் எனக்கு வேணும். ம். இதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்துருக்கீங்களா? ஒரு அக்கௌண்ட்ஸ் கம்பெனியில் சார். ஏன் வந்துட்டீங்க? வேலை பிடிக்கலன்னு. குட் குட். வேலை பிடிக்கலாம் வந்துடணும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். இல்லை ஏன் வேலை பிடிக்கலன்னு அவங்களே நம்பிச்சிட்டாங்க. சல்ல பிடிச்சவனா இருப்பான் போல. இரே, நீ தப்பா போட்டு என்ன அவுட்ன்ற? திருப்பி போடுறா. போடுறான்றல போடா. பேர் தான் சச்சின், ஆடவும் தெரியல, ஒன்றும் தெரியல. உன் பேர் கூட தான் ஏசுதாசி. நீ நான் பாடவா செய்கிற? மூட்டு போடுறா. வேலைக்கு போய் முழுசா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பாஸ் மேலே 10,000 கம்ப்ளைண்ட். போறா. பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலியா? ஏய் பேசிட்டு இருக்கல இருடா. அஞ்சலினா இன்னொரு பொண்ணா? அப்ப நேரம் நீ ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருப்ப. அது எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேற தெரியல. நீ வேற முதல்ல சிரிச்சு தான்டா பேசினா. லவ் ஃபேண்டசி நல்லா தான் ஆரம்பிச்சா, டக்குனு சந்திரமுகி மாதிரி மாறிட்டாடா. சரி பயந்துட்டேன் மச்சான். அப்பாடா, தடவை ஒரு பொண்ணை பார்த்து லவ் வராம பயம் வருதுங்கிற. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராக்ரஸ் தெரியுமா? Now you become a man. Consider this your first and last warning. Our day starts at 9, not 9:01, not 9:02. இன்னைக்கு வேலைக்கு என்ன புள்ளியார் சொல்லி கிளைண்ட் மீட்டிங். அங்கே என்ன பண்ணும் சார்? வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனின்னு கையெடுத்து கும்பிட்டா போதும். ஓ அவ்வளோதானா சார்? அவ்வளோதான். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. உங்கள் ரிக்வயர்மெண்ட் சொல்லுங்கள். தம்பி நோட் பண்ணிக்கப்பா. ஒரு மாடர்னான ட்ரெடிஷ்னல் பொண்ணாக இருந்தாலும் சரி, ட்ரெடிஷ்னலான மாடர்ன் பொண்ணாக இருந்தாலும் சரி சார். கம்பல்சரி யூஎஸ் மாப்பிள்ள தான் வேணும். பொண்ணோட உயரம் என்னை விட கம்மியாக இருக்கணும். பொண்ணோட கலர் என்னை விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்னவா இருக்கலாம் மேம்? என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் என்னை விட கம்மியாக இருக்கணும். சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க, உங்கள் ரிக்வயர்மெண்ட் சொல்லுங்க சார். நேக்கு ஒரு 5 அடி 6 அங்குலத்துல அலமாரியா சார்? ஒரே தமாஷ் தான் தம்பிக்கு. மாப்பிள்ள எங்க ஆளுங்கள தான் இருக்கணும். ஒரு காய்ந்து விழுந்த இலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பார்க்கலாம் சார். ஒரு காட்டின் வரலாறே இருக்கும். வாய் இருக்கணும், பேசக்கூடாது. மூக்கு இருக்கணும், ஆனா மூச்சு விடக்கூடாது. மூக்குத்தி போட்டிருக்க கூடாது. மூக்குத்தி மிஸ் பண்ணேன், சாரி. உங்க ரிக்வயர்மெண்ட் சொல்லுங்க. பொண்ணா இருந்தா போதும் சார். அஜித்தே என்ன சொல்றா? உன் 5வது காதல் அஞ்சலி. புதுவாளா? சும்மா இருங்கடா.
நானே அந்த இடத்துல மாட்டி தவிச்சிட்டு இருக்கேன். வேலையில் இதெல்லாம் சகஜம் மச்சான். இதுக்கெல்லாம் பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. இந்த டைமில் யாரு இவனா? Hey Sachin, today there's a client call, man. You take it, okay? Sir? A client call at 10, man. My mother, sir. Mother? My mother, sir. Hey, what happened to your mother, My man? mother. Oh. Hey, don't panic. Tell me what happened. My mother. Sachin. Hey, okay. I'll ask Sidhu to handle it. Take care of your mother, Thank okay? you, sir. No worries, sir. You stay strong, my boy. அவதான் பிரச்சனை, அவ சொல்றதை கேட்டு போயேன். அவ மட்டும் இல்லடா, இந்த கம்பெனி ஓனர் வேற சம்பந்தமே இல்லாத சாப்பாடு காம்பினேஷன்லாம் சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்றாருடா. இவ வேற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேண்டே என்ன கார்னர் பண்றாடா. அந்த இடத்துக்கு போவே எனக்கு பிடிக்கல. உங்க கம்பெனி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கடா, அங்க கூட வந்து சேர்ந்துடுறேன். எங்களே என் கம்பெனி விட்டு எப்போ அனுப்புவாங்கன்னு தெரில, இதில் உனக்கு வேறையா? மச்சான், இங்கே யாருமே அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கறது இல்லை, கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பார்க்குறாங்க. தோ அந்த அண்ணனை பாரு, அவர்லாம் என்ன பிறக்கும் போதே பொரோட்டா மாஸ்டர் ஆகணுன்ற கனவோடையா வந்தார். ஆனால் அந்த வேலையை எடுத்து ஜாலியாக பண்ணுறாருல்ல. இங்கே பாரு மச்சான், மைதாவாக இருக்கிற உன் வாழ்க்கையை நீ தாண்டா பரோட்டாவாக மாற்றணும். வீண் அலைச்சல். நான் ஒரு பூஸ்ட். சரிங்க சார். நீங்களும் பூஸ்டா? ஆமா சார். சார் பூஸ்ட். தேங்க்யூ. நான் கூட. என்ன சார் பவுடராகவே சாப்பிட்றீங்க? சின்ன வயசுல இருந்தே பாட்டில் இருந்து திருட்டுத்தனமா எடுத்து தின்னு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால இதுல பால் மிக்ஸ் பண்ண மாட்டேன், அப்படியே ராவா துண்ணுடுவேன். சார் நானும் பார்த்துட்டு இருக்கேன், டெய்லி ஆஃபீஸ்க்கு வரீங்க, எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறீங்க. என்ன சார் விஷயம்? எல்லாம் ஒரு அலைன்ஸ் விஷயமா தான்ப்பா. ஓ, பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட் தம்பி. எனக்கு இப்போ 55 வயசு ரன்னிங். கல்யாணம்ன்ற ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்றதான் என் குறையே. என் சொந்த அம்மா சொல்றாங்க 60 வயசுல ஜார்ஜ் க்ளூனி ஹாலிவுட் ஆக்டர் 2வது கல்யாணம் பண்ணிட்டான், நீ ஒண்ணுத்து கூட வக்கில்லையான்னு. அதுக்குதான் இந்த கம்பெனி தான் பெஸ்ட் மேட்ரிமோனியல் மேட்சிங் பிடிப்பாங்கன்னு இங்க வந்து பணத்தை கட்டிட்டு டெய்லி உக்காந்துன்னு இருக்கேன். இப்ப என்னடானா காசை வாங்கிட்டு மேட்சிங் செட் ஆகலன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் மேட்ச் இல்லாமலாம்? இல்ல தம்பி, ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை என்ன? ஹலோ ஜி, சேவியர் சார் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. இப்போ வா. சரி 2 minutes. என்னையா பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்க? ஒரே மாதத்தில் 16 கன்வர்ஷன். சூப்பர்யா, பிரமாதம். நானும் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீ எதுக்கு உதவ மாட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் கலக்கிட்டியா? ஏம்மா, இந்த கோல்டு கிளைன் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு அவனையும் கூட்டிகிட்டு போ. ஏம்மா கூப்பிட்டு போம்மா. ஒரே மாதத்தில் 16 கன்வர்ஷன் பண்ணியிருக்காம்மா. யங் பாய், கற்றுக்கட்டும்.